நான் வந்து என் பேர் மோகன். புளியந்தோப்புன்னு வச்சுக்கிட்டதுக்கான காரணம் எங்க இப்ப ரொம்ப சமீபத்துல கண்ணகி நகர் கார்த்திகா சொன்னாங்க அதுதான் எங்க அரசியல் அப்படின்னு. நான் 2014 எஸ்ஆர்எம் கல்லூரியில கேட்ட போதும் அதே வார்த்தை தான் நானும் சொன்னேன், அது எங்க அரசியல். ஏன்னா எங்க ஊர் அடையாளம் மாத்தணும்ன்ற நிர்பந்தம் எனக்கு இருக்கு. அதனால அந்த ஊர் பேரை வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதனால புளியந்தோப்பு மோகன் அறியப்படுறேன். நான் 2009 ஒரு 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவனா இருக்கும்போது அண்ணன் முத்துக்குமார் ஈழத்து கரும்புலி முத்துக்குமார் வந்து தீக்குளிச்சு இறந்தாங்க ஈழ போராட்டம் போர் உச்சத்துல இருந்தபோது. அந்த மரணம் தான் என்ன அரசியல் கொண்டு வந்தது. என் உடலை வைத்து போராடுங்கள்னு அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு இந்த கவர்னர் மாளிகையில தீக்குளிச்சு இறந்தாரு. அப்பதான் வந்து நாங்க போராட்டத்துக்கு வந்தோம். அப்ப அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லைனால 2013 இப்ப உங்க அமைப்புல வந்து இணை கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் லயலா மணி. அவங்க இன்னொரு 6 லயலா கல்லூரி மாணவர்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க. அப்ப நான் வந்து 12வது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நடந்த மாணவர் போராட்டத்துல தீவிரமா கலந்து அப்பத்துல இருந்து தீவிரமா தொடர் அரசியல்ல இருக்கிறேன். ஆரம்பத்துல காலேஜ் படிக்கும் போது எஸ்எஃப்ஐல இருந்தேன். ரொம்ப ஆரம்பத்துல 2012 காலகட்டத்துல விடுதலை சிறுத்தை ஆதரவாளராகவும் இருந்திருக்கிறேன். அதற்கப்புறம் வந்து நான் எந்த கட்சிக்கும் வந்து ஆதரவாளரா இல்லை. வாக்கரசியல்ல வந்து பெரிய நம்பிக்கை இல்லாதனால தொடர்ச்சியா வந்து அம்பேத்கரி அரசியல் தான் வந்து தீர்வு தரும். இயக்க அரசியல் தேவைன்றத வந்து முழுமையா உணர்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட கடந்த 2016 இருந்து அம்பேத்கர் பொதுவுடைமை முன்னணின்னு ஒரு சிறு அமைப்புல இயங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அமைப்புல இருந்து 2021 விலகிட்டு இப்ப வந்து மனித உரிமை செயல்பாட்டிலையும் தலித் மக்களுக்கான வழக்குகளையும் அது இல்லாம குடிசை மாற்று சென்னை நகரமணத்துல அது குறித்தும் கவனம் செலுத்திட்டு வரேன். அது இல்லாம மனித உரிமை வழக்குகள், அவ்வப்போது நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், தலித் மக்கள் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கெல்லாம் முகம் கொடுத்து இப்ப என்னுடைய அளவுன்றது வந்து இதுதான் சின்னது. அது இல்லாம குறிப்பா இஸ்லாமியர்களோட என்ஐஏ யுஏபிஏ வழக்குனால பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்காகவும் கோர்ட்ல வந்து நான் வழக்காடிட்டும் வரேன். ஒரு வழக்கறிஞரா இது என் பணி. சமூக செயற்பாட்டில்தான் வந்து நான் தொடர்ச்சியா வந்து அநேக போராட்டத்திலையும் உங்க இணை கொள்கை பரப்பு அவரு லயலாமணி வந்து நான் அவர்லாம் வந்து கிட்டத்தட்ட 2020 எப்ப தாவேக்க தொடங்குறீங்க ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க தொடங்குறதுக்கு அவரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடில இருந்தே உங்களுக்கு ஆதரவாளரா இயங்கிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி வர நாங்க நிறைய கூட்டமைப்புல ஒன்னாலாம் பணி செஞ்சிருக்கிறோம். கதிராமங்கலம், நெடுவாசல், ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் ஈழப் போராட்டம், அமெரிக்க தீர்மானம், அதுக்கப்புறம் மீனவர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் வந்து தங்கை ரோஜா மரணம், உடுமலைப்பேட்டை சங்கர், ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்றணும், இந்த மாதிரி கூட்டமைப்புகள் இப்படி நிறைய தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்திருக்கோம். எழுத்து பணின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சமீப உங்க விஜய் அவர்கள் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ல நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். சோ எழுத்து இப்ப பெரியார் குறித்த ஒரு புத்தகம் வருது, அதுலயும் விகடன் கொண்டு வராங்க, அதுலயும் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அவ்வப்போது சில கட்டுரைகளும் எழுதுறேன். இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் குறித்து நீலம் மாத இதழ்ல எழுதி இருக்கிறேன் தொடர்ச்சியா. எல்லா தலித் அமைப்புகளோடய நெருக்கமான தொடர்பு உண்டு, இடதுசாரி அமைப்புகளோட தொடர்பு உண்டு. இதுதான் என்னை பத்தி ஒரு சுருக்கம் கேட்டீங்கன்னா. புளியந்தோப்புல வசிக்கிறேன் நான், சென்னை புளியந்தோப்புல. ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்களோட ஸ்பேஸ் வந்து நீங்க இது பேசுறதுக்காக. எங்களுக்கு ஒரு வந்துட்டு இன்னைக்கு வந்து 2 மண்டலம் மட்டும்தான் சென்னையில வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 120 நாளுக்கு மேல இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. ஏன் அடுத்த மண்டலத்துல இருக்கிறவங்களோட நிலைப்பாடு, ஒர்க்கர் சானிடேஷன் ஒர்க்கரோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா ஏங்க மத்தவங்க போராடல, ஏன் போராடலன்னா நீங்க இவங்களோட நிலைமையில இருந்து நம்ம பார்க்கணும். இழப்பதற்கு ஏதுமற்ற மக்கள் தான், இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயே இந்த அரசு வச்சிருக்கு. ஒரு நாள் இவங்க வந்துட்டாங்கன்னா, ஆனா இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆதரவு இருக்கு. வராம இருப்பதற்கான காரணம், ஒருவேளை நம்மளும் வந்துட்டா 4 மாசமா இவங்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கு இந்த அரசு, நம்ம வந்தாலும் இதேதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு.
இன்னொன்னு இந்த சங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. ஆனா மத்த ஜோன் மக்கள் வராதுக்கான காரணம் அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் அவங்களுடைய பணி தொடர்பான அவங்களுடைய அச்சமும் தான். ஏன்னா இந்த அரசு எதையும் செய்யுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 585 வழக்கு போட்டிருக்காங்க இப்ப வரைக்கும். இப்ப பேசிட்டு இருக்க என் மேல 7 வழக்கு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை குறித்து சொல்லணும்னா அந்த 13ஆம் நாள் இடைச்சட உங்க கேள்விக்கு மீறி நான் ஒண்ணு போறேன். 13வது நாள் போராட்டத்துல போட்ட 13 வழக்குலையும் எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி சொல்லும். 13மே ஒரே ஸ்டோரி சொல்லும். அப்ப இந்த மாதிரி பொய் வழக்கு போடுது. அப்ப இத ஒரு ஒன்றும் இல்லாத மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அச்சம் ஏற்படும். இன்னொன்னு என்னன்னா இதுல ஒரு கெடுவாய்ப்பா நம்ம ஒண்ணு ஒத்துக்கணும்னா ஒரு துரதிருஷ்டம் கூட. மற்ற சங்கங்கள் இத இந்த போராட்டத்தை கையில எடுக்கணும். இது ஒரு ஆல் ட்ரேட் யூனியனோட பிரச்சனையா மாறணும். அதை மாத்தாம மற்ற தொழிற்சங்கங்கள் அமைதியா இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய பல்வேறு பின்னடைவுகள்ல ஒரு காரணம், பல்வேறு காரணங்களுக்குள்ள ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் மற்ற ஜோன் தூய்மை பணியாளர் மத்தியில 100% முழு ஆதரவு இருக்கு. அவ்வப்போது ஒருத்தர் 2 பேரை வச்சு இந்த அரசை பாராட்டி சில விஷயங்கள் பேசினாலும் சில பெய்டு தொழிற்சங்க நிலப்பிரபுக்களை கூப்பிட்டு ஸ்டாலின் எங்களுக்கு நன்றி சொன்னாங்கன்னு சும்மா ஒரு அந்த டிராமாலாம் நடத்தினாலும் கூட இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு 100% ஆதரவு எல்லா தூய்மை பணியாளர்களே இருக்கு. அவங்க களத்துக்கு வராதுக்கான காரணம் இவங்களே 4 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் போனா நமக்கும் இதே நிலைமை தானோ அப்படின்னு அச்சப்படுறாங்க. அரசு எங்க கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் இருப்பதற்கான பல்வேறு காரணங்கள்ல ஒரு காரணம், ஒருவேளை இவங்க கோரிக்கையை நம்ம நிறைவேற்றிட்டா நாளைக்கு மத்த தூய்மை பணியாளர்களும் போராட வீதிக்கு வந்துருவாங்கன்னு பயப்படுது. சோ இந்த ரெண்டு காரணத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட்டா இருந்துச்சு இதுல. அதான் அதனாலதான் சொல்றேன். வெண்ணிலா சிஸ்டர் நீங்க கேளுங்க. ஓகே அப்புறம் எனக்கு 2 கொஸ்டின். தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சென்னை மட்டும் கிடையாது, மற்ற மாவட்டங்களும் இருக்கு. சோ நான் சில நியூஸ்ல பார்த்தேன், மற்ற மாவட்டங்களும் தூய்மை பணியாளர்கள் போராட்டி இருக்காங்க. சோ அங்க தூய்மை பணியாளர் கவர்மெண்ட் கீழே இருக்காங்க இல்ல தனியார் கீழே இருக்காங்க. சோ அவங்களுடைய நிலைமை, அதாவது நம்ம சென்னையை தாண்டி மத்த நகரங்கள்ல இருக்கிற அவங்களுடைய தூய்மை பணியாளர் அவங்கள பத்தியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு எனக்கு புரிதலுக்கான கேள்வி, இப்ப நீங்க வேர்ல்டு பேங்க் தான் ஃபண்ட் பண்ணிட்டு இதை பிரைவேடைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நெடுநாளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ அது கீழே தான் இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாநிலங்களும் அதை முயற்சி பண்றாங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ராம்கீட்ட தூய்மை பணியாளர் விடும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு கமிஷன்ஸ் அது மாதிரி கிடைக்கும். என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன், இது ஏன் இந்த வேர்ல்டு பேங்க் பண்றாங்க, இதனால அவங்களுக்கு என்ன லாபம், இதை அவங்க மூலம் தான் இதை இது பண்றாங்கன்னா இதை மாநில அரசு அதையும் கேட்டு செய்யறாங்க. சோ அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது எனக்கு புரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கு பதில். நல்ல கேள்வி, பேசுனதை ஆழமா கவனிச்சுக்கின்றது. ரொம்ப சமீபத்துல சென்னையோட மாஸ்டர் பிளான் வந்ததுங்க. சென்னைக்கு இது வரைக்கும் 3 மாஸ்டர் பிளான் வந்திருக்கு. இப்ப வந்தது 3வது மாஸ்டர் பிளான். அந்த 3வது மாஸ்டர் பிளான் பேட்டர்னை பத்தி பேசுது. அந்த லேபர் பேட்டர்னை இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப வெண்ணிலா அவங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு டெய்லி ரொட்டீனா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. வெண்ணிலா அவங்க குறிப்பா அவங்க அப்பா சார்ந்தோ அம்மா சார்ந்தோ ஏதோ ஒரு ரொட்டீனை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க? அந்த குடும்ப உறுப்பினர்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குடும்ப உறுப்பினருக்கே சம்மந்தம் இல்லாத பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டு என் வீட்டுல இந்த மாற்றம் எல்லாம் எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்களேன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே போல இவங்க லேபர் பேட்டர்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தொழிற்சங்கவாதிகளிடமோ தொழிலாளர்களிடமோ பேசாம வேர்ல்டு பேசுறாங்க. அது பேசிதான் லேபர் பேட்டர்னை டிசைட் பண்றாங்க. வேர்ல்டு பேங்க்னு சொன்னது, வேர்ல்டு பேங்க் கடன் தரா நகர கட்டுமானத்துல. நான் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பேன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இவங்க 91ல அந்த காட், அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது பரிணமிச்சு அதுல கையெழுத்திட்ட பிறகு சேவைகள் அரசு கொடுக்க கூடாது. இதனால வேர்ல்டு பேங்க் என்னங்க லாபம்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய இப்ப வங்கி மூலதனம்னு ஒண்ணு இருக்குங்க. வங்கினால யாருக்கு லாபம்? பெரும் முதலாளிக்கு லாபம். இப்ப நம்ம பேங்க்ல பணம் போடுறோம், அந்த பணம் யாருக்கு மூலதனமா போகுதுன்னா அதானிக்கு அம்பானிக்கு போகுது இந்தியாவில.
இந்த மாதிரி வங்கி மூலதனம் வந்து ஒரு இம்பீரியலிஸ்டுக்காக போகும். சோ இப்ப இந்த வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு லோன் கொடுக்கும் பொழுது அவன் கூட ஒரு 2 கம்பெனியை கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரோடு கான்ட்ராக்ட் கொடு, பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் கொடு, ஜப்பானை கூட்டு வருவான், அமெரிக்காவை கூட்டு வருவான். இப்படி கூட்டு வந்து இதை இவன் கிட்ட கொடு அவன் கிட்ட கொடுன்னு சொல்றது மூலம் அந்த கம்பெனிக்கு இவன் கொடுக்கிற அந்த கடன் தொகை வந்து அரசு மூலம் தொகையா போகும். அந்த அரசு மூலம் தொகையா போறதுனால அந்த முதலாளி லாபம் சம்பாதிப்பாரு. இந்த மாதிரி பல்வேறு முதலாளிகளோட மூலதனம் தான் அந்த மூலதனத்துக்காக தான் அந்த பேங்க் இயங்குது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இது சிம்பிளா சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து நீங்க கேட்டது வந்து வேற என்ன கேட்டீங்க? சாரி. மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து தூய்மை பணியாளர் என்ன, ஏன்னா அங்கேயும் நான் போராடி அவங்கயும் போராட்டம் நடத்திருக்கேன். இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா பல்வேறு மாவட்ட தூய்மை பணியாளர்களும் வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இதுல உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. மற்ற மாவட்டங்களை குறிப்பிட்டு தூய்மை காவலர்கள்னு ஒரு 65,000 பேர் இருக்கிறாங்க இந்தியா தமிழ்நாட்டுல. அவங்களை இவங்க என்ன சொல்றாங்கன்னா தூய்மை காவலர்கள் அப்படின்னு சொல்லி பகுதி நேர ஊதியம் தான் செய்யறாங்க, பகுதி நேர வேலைன்னு செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சம்பளமே பாத்தீங்கன்னா 2,600 ரூபா 3,600 ரூபா. இதுதான் சம்பளமே அவங்களுக்கு. ஆமா, சொல்லல அவங்க ஹானரரி மதிப்புறு ஊதியம், மதிப்பூதியம் ஹானரரி பே. இப்படி இதுக்காக தான் வந்து டிசம்பர் 2 ரொம்ப சமீபத்துல நடந்தது. இப்ப சென்னை தூய்மை நகரங்கள்ல மாநகரங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை வந்து வேறன்னா, இந்த மாதிரி ஊராட்சி பேரூராட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளமே ஒரு 5,000 ரூபாய் தான். சோ அவங்க அதுவும் இதுதான் காரணம். இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் மீண்டும் இந்த வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்றேன்னா இதுதான் ரூட் காஸ். இந்த ரூட் காஸ்ட்ல இருந்து தான் நம்ம இந்த உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 2002 தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தது வந்து கலைஞர் நோட்டிஃபை பண்ண. கலைஞர் வந்து 2000 அவரு ஆட்சி விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட். அதுல என்னன்னா அது பினான்ஸ் கொண்டு வராங்க. பில்லுல 2 வகை உண்டு, பினான்ஸ் பில்லு, லா பில்லுன்னு. இந்த பினான்ஸ் பில்ல கோர்ட் பெரும்பாலும் லா பில்லுல தான் கோர்ட்ல நீங்க போய் சேலஞ்ச் பண்ண முடியும். அதனால நிறைய பில்ல வந்து அரசுகள் என்ன பண்ணணும்னா தந்திரமா பினான்ஸ் பில்லா கொண்டு வருவாங்க, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இது குறித்து நீங்க சாட் ஜிபிடி இந்த மாதிரி எதனா போட்டு கொஞ்சம் ஆழமா கூட தெரிஞ்சுக்கலாம். தந்திரமா பினான்ஸ் பில்லா கொண்டு வருவாங்க, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இது குறித்து நீங்க சாட் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து 2E வந்து நிறைய ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம், இது எல்லாமே தனியார் மூலதனத்தோட நடக்கும்ன்றாங்க. இது வந்து வேர்ல்டு பேங்க், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய விளைபொருள் தான் இந்த ஆக்ட். அவன் சொல்லிதான் இந்த ஆக்டை நிறைவேற்றுறாங்க. சோ அந்த அந்த இதுல அந்த பட்டியல்ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் சீவேஜ் இந்த கழிவுநீர் அகற்றலும் 2மே இருக்குது. சோ இந்த 2மே அதுல இருக்கிறதுனால அதுல தனியார் மூலதனத்தை கொண்டு வரணும்ன்றது வந்து அந்த சட்டத்தின்படி கட்டுப்பாடாயிடுது. அப்ப இந்த சட்டத்துல இருந்து நீக்கணும்னு நம்ம சொல்றோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்கக்கூடாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்கக்கூடாது, அதையும் நீக்கிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப நாளைக்கு தாவேக்காவே நீங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறீங்கன்னா நீங்க தெளிவா அறிவிங்க, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2012 இருந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நாங்க நீக்குவோம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அரசே பண்ணோம், இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாங்க வந்து ஒருங்கிணைச்சு யங் மைண்ட்ஸ் நிறைய இருக்குது, நாங்க அவங்கள வச்சு யங் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். சோ என்ன இவங்களுக்கு என்ன டைரக்ட்
இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும்னா குறைந்தபட்சம் வேர்ல்டு பேங்க் குறித்தும் பேங்க் குறித்தும் பேங்க் யாருக்கானது என்ற குறித்தும் நம்மளுக்கு புரிதல் வந்தானா நான் சொல்றதோட உங்களால கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன். இது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் பதில். ஓகே ஓகே ப்ரோ, புரிஞ்சு, தேங்க்யூ. கேளுங்க. இருங்க, கமெண்ட்ல 2 கேள்வி கேட்டுக்கிறாங்க. The minimum salary of sanitary workers in a metropolitan city around 20k to 22 is not accessible and bigger support of but government refused to their request is acceptable question mark போட்டுருக்காரு. non acceptable தான். Sanitary workers ask for their work to be permanent on the government side, but what for the reason does the government declare? இந்த கண்ணகி நகர் குறித்து எப்பனா நம்ம பேசுவோம், கண்டிப்பா வருங்காலத்துல நம்ம பேசுவோம். அவுட் ஆஃப் கான்டெக்ட் யூ டாக்ட் அபவுட் த புக் மின்சாரம் இன் யுவர் என்ட்ரி, எனி பிளான் டு டூ அ வீடியோ ஆன் இட்? கண்டிப்பா பண்ணுவோம். விஜய் அண்ணா ஜனனின்றவங்க ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन கேட்கிறாங்க. விஜய் அண்ணாவை ஏன் ப்ரொடெஸ்டுக்கு வராதீங்கன்னு உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன? வந்தா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும், இன்னும் பவர்ஃபுல் எங்க ஸ்பீக்கர்ஸோடைய கர்நாடகா செலக்ட் பண்ணி உங்கள்ட்ட கேட்பாங்க. ஓகே ஓகே சரி, அப்ப கேளுங்க. சரி பிரதர், இப்ப நேத்து இங்க தலைமை செயலகத்துல போராடின 500 சொச்சம் பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ அதோடைய இப்ப எப்படி போயிட்டு இருக்காது? அதான் அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க விடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க விடுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எல்லாம் பிரச்சனையும் போலீஸ் வச்சுதான் தீக்கணும்னு இந்த அரசு நினைக்கவே ஒழிய ஒரு சுமூகமா உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை, சரி ஓகே நாங்களும் காம்ப்ரமைஸ் ஆக தயாரா இருக்கோம். என்ன காம்ப்ரமைஸ்? 31/7/2025 ஸ்டேட்டஸ்க்கும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்களை பர்மனன்ஸ் எல்லாம் கேட்கல. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தீங்க அதே கொடுங்க, கேஸ் முடிட்டோம். மடியில கனல வழியில பயம் இருக்கக்கூடாது ஒரு அரசுக்கு. சட்டப்படி ஒரு நீதிமன்றத்துல வழக்க சந்திக்க ஒரு அரசு பயப்படும்னா அப்ப அந்த அரசை நம்ம என்னவா பாக்குறது? அவங்க கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்க. இது என்ன தொழிலாளி அங்க நீதிபதியா இருக்கிறான்? இத்தனைக்கும் நாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டங்கள், தொழிலாளர் சட்டங்கள் கேள்விக்குள்ளான காலகட்டங்கள்ல இருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே நாங்களே தைரியமா நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம், எங்க பர்மனன்ஸ் நீங்க தர வேண்டாம்னு சொன்ன போது கூட இந்த அரசு அதுக்கு கூட தயாரா இல்லாம இருக்கு. இந்த அரசு இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தான் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனா கைதுகள் நடக்குது, போராடுறோம், கைது பண்றாங்க, போராடுறோம், கைது பண்றாங்க, சிறையில் அடைக்கிறாங்க, மாலை விட்டுறாங்க. இப்படிதான் அது ஒரு ரொட்டீன் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. ஒரு மேலிடத்துல இருந்து பேச்சுவார்த்தைக்கு கூட யாருமே இன்னும் வரலையா, அவங்க முன்னெடுக்கலையா? இடையில ஒரே ஒரு முறை கனிமொழி அவங்க பேசினதாக இந்த போராட்டத்துடைய தலைமையா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கு பாரதி சொன்னாரு. ஆனா இன்னும் எந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல. ஓகே, குயின் நீங்க கேளுங்க. குயினுக்கு அப்புறம் ஐவன் சார் கேட்கட்டும். ஓகேண்ணா. வணக்கம் மோகன் ப்ரோ. இது இந்த கேள்வி வல்லவராயன் அண்ணாவுக்கும் எனக்கு ஒரு கேள்வி நான் கேக்குறேன். நிரந்தர வேலைதான் அவர்களின் தேவை. அவர்கள் தங்கள் மகன் அல்லது மகளுக்கு அரசு வேலை வழங்கும்படி அரசாங்கத்திடம் கேட்கல. நாங்க வாழ வேணும், அதனாலதான் இந்த அரசு கொடுத்த பணியை செய்யறோம். கொரோனா காலகட்டத்துல எங்கள் பணி தேவைப்பட்டது இந்த அரசாங்கத்திற்கு. ஆனா இப்போது எங்க நிலைமையே இப்படி. என் வாழ்க்கையை நடத்துவதற்காக நான் வேலை கேட்கிறேன். என் மகன் அல்லது மகள் கல்வி அளிக்க விரும்புறேன். இல்லைன்னா இந்த அரசாங்கத்திடம் இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கல. ஆனா ஏன் இந்த அரசாங்கம் எங்கள் குரலை கேட்கல? நாங்க வாழ்வதற்கு லட்சக்கணக்குல பணம் கேட்கல. அரசாங்கத்தின் கீழே ஒரு முறையான வேலை வாய்ப்பு இணைப்பு மட்டுமே கேட்கிறோம். அப்போது வேலை இழப்பை பற்றி நாங்க ஒருபோதும் பயப்பட மாட்டோம். வேலைக்கான சம்பளம் இன்னும் குறைந்த ஊதியம் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையே மாதம் ஊதியம் 5000 முதல் குறைவாகவே உள்ளது. நாங்க அதை விட அதிகமா கேட்கல. ஆனா ஏன் அரசாங்கம் எங்க குரலை நிராகரிக்கிறது? இதுக்கான தீர்வு என்ன? இதுக்கான தீர்வு மக்களுக்கான அரசு தான் அமையணும். இது குறித்துதான் நான் நிறைய பேசினேன்னு நினைக்கிறேன். ஏன் அரசு செய்யாம இருக்குன்னா அது
ஒரு கார்பரேட்டோட பிரதிநிதியா தான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப கூட ரொம்ப சமீபத்துல கருப்பு சிவப்பு தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருப்பு சிவப்பு எல்லாம் வந்து இப்ப கார்பரேட்காக தான் பறந்துகிட்டு இருக்கே தவிர அது மக்களுக்காக இயங்கல. ஏதோ ஒரு வகையில இந்த கோரிக்கை ஏன்னா இது வந்து ஒரு லீகலைஸ்டு ஊழலுங்க. நம்ம வந்து அவங்க தே ஹேவ் சம்திங் டு லூஸ், தே ஹேவ் பிக் திங் டு லூஸ், சம்திங் கூட கிடையாது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, நீங்க தனியார் இல்லாம இவங்களை நிரந்தரப்படுத்தினீங்கன்னா இந்த ஊழியர்கள் வந்து மாசம் எதனா நிதி தருவாங்க இந்த அரசுக்கு, தரப்போறதுல. அதுவே ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறது மூலம் சேகர் பாபுவோட சொந்தக்கார யாருன்னா ஒருத்தர் சப் கான்ட்ராக்டரா இருப்பாரு ராம்கீல. இப்ப நீங்க அதை ஊழல்னு கூட சொல்ல முடியாது. சோ இந்த லீகலைஸ்டு ஊழல் பண்ணுவதற்கு அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிப்பதற்கு வெறும் கான்ட்ராக்டுக்காரனுக்கு சம்பாதிச்சு மட்டும் கொடுக்கலைங்க. இவங்க அதுல போய் சப் கான்ட்ராக்டரா இணைஞ்சுக்கிட்டு இவங்களும் அதுல ஒரு லாபம் சம்பாதிக்க. இப்போ உதாரணத்துக்கு முன்னெல்லாம் ஊழல் எப்படி நடந்தது? 100 முட்டை போட வேண்டிய இடத்துல 20 முட்டை போட்டுட்டு 80 முட்டையை அமைக்கிட்டு போயிடுவான். இந்த 80 முட்டை ஊழல்னு சொன்னோம். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, 100 முட்டை கொடுத்துடுறான். ஆனா 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு 5 ரூபா பெருமானம் உள்ள முட்டைய 15 ரூபான்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 10 ரூபாய நம்ம கஜானால இருந்து எடுத்துக்கிட்டு அதை நிறுவனத்துக்கு லீகலா கொடுத்துட்டு அந்த 10 ரூபாயில 6 ரூபாயும் எடுத்துக்கிட்டு 4 ரூபா அவனுக்கு கொடுத்துட்றான். இன்னைக்கு ஊழல் இப்படி நடக்குது. சோ அதுதான் கான்ட்ராக்டும் அப்படிதான். இந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் விடுவதன் மூலம் இந்த கட்சிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சிக்கல் இல்லாத ஒரு மூலதனம் சேருவதனால் இந்த கான்ட்ராக்டா அவங்க விரும்புறாங்க. இந்த கான்ட்ராக்டா அவங்க கைவிட தயாரா இல்ல. இதுக்கு ஒரே தீர்வு மக்கள் போராட்டம் ஒண்ணுதான். இது சிவில் சமூக போராட்டமா மாறணும். இப்ப வரைக்கும் இது தூய்மை பணியாளர் போராட்டமா இருக்குது. அண்ணாதுரை பணத்தொட்டன்ற புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு தொழிலாளி போராடுறான்னா அது அந்த தொழிலாளியோட பிரச்சனை மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற கிராம மக்களோட பிரச்சனைன்றாங்க. ஆனா இன்னை வரைக்கும் நம்ம அதை உணராம இருக்கோம். இது ஏதோ தூய்மை பணியாளர் போராட்டம், நம்ம பாட்டு அப்படியே போவோம், உச்சு கொட்டிட்டு வருவோம். ஒரு பதிவு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல மக்கள் வீட்டுல. ஆனா அந்த பதிவு மட்டும் பத்தாது. குறைந்தபட்சம் வந்து இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு முகம் கொடுத்து ஒரு நாள் நாச்சு அவங்களுக்காக ஒரு பதாகை கூட ஏந்தி நிக்காத இந்த மக்கள் வந்து அதுக்கான கூலியை தான் அனுபவிக்க போறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிவில் சமூகத்துடைய ஒரு அடிப்படையான பிரச்சனை. ஒருவேளை இது சிவில் சமூக போராட்டமா மாறிச்சுன்னா ஒரு 2 நாள்ல இதுக்கான தீர்வை பெற்றுலாம். அது மக்களுக்கான அரசு வரணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை. இதே ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்டேயே நமக்கான நீதியை பெற முடியும். மாத்தாம இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய லாப நலன் தான். வணக்கம், என் பேரு ஐவண்ணன். நான் கேக்குறது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒண்ணு வந்து நகராட்சிக்கான அமைச்சர் வந்து மாண்புமிகு KN நேரு. அவர் வந்து உங்களோட எந்த நிலையில வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த மாதிரியே தெரியல எனக்கு. வந்ததெல்லாம் வந்து யாரு வந்தாருன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சேகர் பாபு அண்ணன் வந்தாரு. அப்புறம் நம்ம மாநகரத்தோட தந்தைன்னு சொல்லுவோம், இப்ப தாய் இருக்காங்க. அவங்க வந்து நேரடியாவே அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருப்பீங்க, ஏன்னா அந்த மாநகரத்துல இருக்கிறதுனால. அவங்க ஏன் இதுல வந்து தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வை வந்து இது வரைக்கும் கொடுக்காம இருக்கிறாங்க? என்ன இது 2 எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு முதல் கேள்வின்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் ஏன் வராம இவங்க வராங்க அப்படிங்கிறதுக்கு உங்களோட பர்செப்ஷன் நீங்க சொல்லுங்க. நாங்க ஏதேதோ பர்செப்ஷன் இருக்கலாம் நியூஸ்ல கிடைச்சதை வச்சு, பட் உங்க பர்செப்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்கிறது ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது வந்து இப்ப கார்பரேஷன் எடுத்துக்கோங்க, அல்ல அரசு ஊழியர்கள், பிற அரசு ஊழியர்கள், தொழிற்சங்கங்கள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாம் வந்து உங்களோட பேச்சுவார்த்தை இதுவரை நடத்தியிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்குறாங்களா? கொடுக்காததுக்கு காரணம் என்ன? நமக்கு வந்து நம்ம மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் வாதங்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசுல இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ஒரு முறை என்னமோ வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களும் முழுவதும் உங்களுக்கு இறங்கி ஏன் அந்த தொழிற்சங்கங்கள் செய்யல? பிற சங்கங்களும் செய்யணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வந்தாங்கன்னாவே பெரிய அளவுல இது மாறும். INTS இருக்கு, நிறைய சிப்பு, அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. அவங்க எல்லாம் ஏன் வராததுக்கு காரணம் என்ன? எப்படி இது வந்து மாற்றணும்? ஏன்னா நாங்க வந்து ஆட்சிக்கு அடுத்து எப்படி நாங்க மாற்றி இத வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குங்கிறது தெளிவா சொல்லிடுங்க. நாங்க வந்து அதோட மேனிஃபெஸ்டோல கொண்டு வரோம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க வந்து ஏன் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்தாரு, ஒரு 3-4 சுற்றுலா அவரும் கலந்துகிட்டாரு. ஏன் சேகர் பாபு வராரு? இது வந்து இந்த கவர்மெண்ட் கையாளக்கூடிய ஒரு விதமா இருக்கு. அந்த மாவட்ட அமைச்சர்
அவர் தான் வந்து அவங்க வந்து மோர் ஓவர் பிரச்சனையை தீக்கணும்னோ இல்ல பேசணும்னோ வரல. இருக்கிற போராளிகளை எப்படி வந்து உள்ள வந்து கலகம் பண்ணலாம், எப்படி வந்து பிரிக்கலாம், அதுக்கு அதுக்குதான் சேகர் பாபு தேர்ந்தெடுத்ததா தோணுது. இன்னொன்னு சேகர் பாபுக்கு ஒரு லோக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் சேகர் பாபுவை அனுப்புவதன் மூலம் சேகர் பாபு வந்து ஏதோ இந்த மக்களுடைய ஒரு மானசீக தலைவரா ஸ்டாலின் வந்து நினைச்சுக்கிட்டாரு. அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவர் வந்து சொன்னோடனே அண்ணன் சொல்லிட்டாரு, நாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நாங்க அவரை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு குருவா நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனுப்பிச்சாரு. ஆனா ஸ்டாலினுக்கு மிஞ்சினது வந்து ஏமாற்றம் தான், சேகர் பாபுக்கு மிஞ்சினதும் ஏமாற்றம் தான், அவமானம் தான். அது அனுப்பிச்சதுக்கான காரணம் இதுதான். அதுக்கு பின்னாடி பொருளாதார காரணம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் இருக்கலாம். ஆனா ஊர்ஜிதமா தெரியல, ஊர்ஜிதமா தெரியாம சொல்ல முடியாது. அதுவும் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் ஏன் கருத்தா மட்டும் சொல்றேன். மேபி ராம்கிலா அவருக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் மேயர் பிரியா மேட்டர் நீங்க கேட்கும்போது அவங்க வந்து ஒரு தலித் பிரதிநிதி தானே தவிர தலித்துகளுக்கான பிரதிநிதி இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தனித்தொகுதி எம்எல்ஏக்களோட செயல்பாடை புரிஞ்சுக்கணும்னா பூனா பேக்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கேட்டாரு. இது ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னொரு நாள் கூட பேசுவோம். ஏன் அவங்களால ஆமாமா ஏன் ஏன் அது வந்து தலித் பிரதிநிதிகள் தலித்துகளுக்கான பிரதிநிதியா இருக்க முடியலன்னா, நான் வந்து காஸ்ட் கிட்டயும் போய் ஓட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால தமிழ்நாடோட ஓட் பேங்க்ன்றது என்னவா இருக்குன்னா அது வந்து ஆன்டி தலித் ஓட் பேங்க் தான். எப்படி வட இந்தியால வந்து ஆன்டி முஸ்லிம் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் ஒரு ஓட்டு திரட்சிய பாஜகனால் பண்ண முடியுதோ, தமிழ்நாடோட ஓட் பேங்க்ன்றது நான் ஆன்டி தலித்னு ஒரு பார்ட்டி சொல்லுது, நான் ப்ரோ பிசின்னு ஒரு பார்ட்டி சொல்லுதுன்னா அந்த பார்ட்டிக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும். அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சியும் தன்னை வந்து தலித் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி நாங்க தலித் தரப்பு அல்ல அப்படின்னு சொல்றதுல இருந்துதான் அவங்க அரசியலை தொடங்குது. அதுல இருந்து பார்க்கணும் மேயர் பிரியாவோட பிரச்சனைய. அண்ட் தென் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா 2021 பிறகு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி காலத்திலே அது இருந்தது. ஸ்டாலின் கவர்மெண்ட்ல என்னமோ வந்து போராடும் வெல்லும் தலை நிமிரும் தமிழ்நாடு எல்லாம் என்ன கதை விட்டாலும் தமிழ்நாட்டில் நடப்பது பியூரோக்ராட் கவர்மெண்ட் தான். பியூரோக்ராட்ஸ் லெட் கவர்மெண்ட் தான், பொலிட்டிஷியன்ஸ் லெட் கவர்மெண்ட் கிடையாது. இங்க வந்து ஸ்டாலின் முடிவு பண்ணல, உதயச்சந்திரன் முடிவு பண்றாரு, மேயர் பிரியா முடிவு பண்ணல, குமரகுரு முடிவு பண்றாரு. ஒவ்வொரு செக்ரட்டரி தான் குறுநில மன்னர்களா இருந்துகிட்டு திட்டங்களுக்கான உரையாடல். நீங்க உங்களுக்கு சேகர் பாபுவும் KNR தான் தெரிந்தாங்க. சம்பந்தமே இல்லாத குமரகுருபரன் எங்க கிட்ட வந்து பேசினாரு. ஏன் நான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்? நீ யாரு எங்க கிட்ட பேச? நீ வந்து ஜஸ்ட் வந்து யுவர் கமிஷனர். நீ வந்து யார் சொல்றதை செய்யணும்? மேயர் சொல்றது செய்வாங்க. மேயர் கிட்ட நாங்க பேசிட்டோம், நீங்க வெளில நில்லுங்க. ஆனா பேச்சுவார்த்தையில இவங்க இது குறித்து நம்ம யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லையே. நம்ம ஏன் குமரகுரு ஏன் இருக்கணுங்க? மக்கள் பிரச்சனையா மக்கள் பிரதிநிதிகள் பேசுறாங்க. அவர் மக்கள் பிரதிநிதியா? மக்கள் வேலையாள், மக்கள் வேலையா? அப்ப இங்கேயும் இதுவும் பெரிய பிரச்சனைன்ற நானு. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீ போய் பேசுன்னு சொன்னாங்கன்னா அவர் போய் பேசத்தான் போறாரு. அப்ப பேசலாம், என்னன்னு கேட்டுட்டு வாப்பா, தகவல் தான் கேட்கணும். ஆமா, இவர் உட்கார்ந்துட்டு ப்ரோ நான் வந்து நிறைய பேச்சுவார்த்தையில நான் கலந்துடுவேன். இப்ப உதாரணத்துக்கு குடிசை மாற்று வாரியம் எடுத்துப்போம். தாமா அன்பரசனோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப தாமா அன்பரசன் ஏதோ ஒரு வகையில சில விஷயம் செய்ய முன் வரும்போது செக்ரட்டரி எந்திரிச்சு என்ன சொல்றாரு? சார் இதெல்லாம் பண்ண முடியாது சார், இதெல்லாம் நம்மளுக்கு ரூல்ஸ் இல்ல சார். நீ யாருடா சொல்றதுக்கு? ரூல்ஸ வகுக்கிறதுக்கு தான் சட்டசபை இருக்கு, மக்களுக்கான ரூல்ஸ வகுக்கிறதா. வி ஆர் லா மேக்கர்ஸ். ஸ்டாலின் வந்து ஒரு லா மேக்கர். அவர் லா இல்லைன்னா அவர் லா உருவாக்குவாரு. லா இல்ல நீ பண்ணாதன்னு சொல்றதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்க கூடாதுல்ல? இல்ல, எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாத போதுதான் சார் இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸ் வந்து கை ஓங்கும். அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தாங்கன்னா இந்த நிலை ஏற்படாது. ஆமா, அதாவது இதுவும் ஆமாமா, அதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்செப்ட். நீங்க எடப்பாடி அடிமைன்னு சொன்னீங்க. எடப்பாடி பீரியட்ல இருந்ததை விட பியூரோக்ராட்ஸ் கை ஸ்டாலின் பீரியட்ல ஓங்கி இருக்கு. அதுதான் சொல்றேன். இவங்களுக்கு வந்து ஆளுமை தன்மை இல்லாததுனால இல்லாத விளைவுதான்.
அதே எஸ். மாதிரி இவங்க வந்து நிரந்தரமா வந்து எதை வந்து போஸ்டிங் எல்லாம் போடல. நேற்று கூட நாங்க இதை பத்தி பேசணும். ஒரு டிஜிபியை கூட ஒரு நிரந்தர டிஜிபியை போடாம ஒரு ஆக்டிங்க போட்டு வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வேண்டவங்களை வந்து சும்மா வெக்கமே இல்லாம நேத்து அந்த அம்மாவை மேடை ஏத்துறாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் இதுல வந்து அந்த டிஜிபி லிஸ்ட்ல நினைக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன அந்த அம்மாவு தான் அந்த பேனல்ல இருக்கு. என்ன அந்த பேனல்ல இருக்கு. அந்த அம்மாவுக்கு அவங்க எல்லாம் வந்து எப்படி வராங்க, இல்ல அவங்களதான் கொண்டு வர போறாங்களா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. பட் இதுக்கு பின்னாடி பிரதர் இன்னொரு ஒரு சின்ன விஷயம், இது ரொம்ப குறுகிய மனப்பான்மையிலே நினைச்சிடாதீங்க. பட் என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். நம்ம தலித் சமூகத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் அதிக அளவுல இந்த தூய்மை பணியில சென்னையில இருக்கிறதா இந்த அரசு பிரித்தாள்வதற்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இல்ல அப்படிலாம் இல்லைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அருந்ததியர்கள் தான் பெருவாரியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. பறையர் சமூக மக்களும் பெருவாரியா இருக்கிறாங்க. இன்னொன்னு நீங்க வந்து தூய்மை பணியில மனிதனே மலம் அள்ளுவதனால் அருந்ததியர்கள் பெருவாரியா பாதிப்படைகிறாங்களா கேட்டீங்கன்னா ஆமாம். ஆனா பறையர்கள் அதுக்குன்னு அல்லலன்னு சொல்ல முடியாது. இருக்கிறாங்க பெருமளவுல இதை பிரித்தாள்றாங்களா அப்படிங்கிற எனக்கு ஐயப்பாடு. ஆமாமா, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க திடீர்னு வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அருந்ததியர் பாதுகாவலர்னு இப்ப திடீர்னு அவர் பேசுனதுல கூட அந்த ஒரு உள்நோக்கம் உண்டு. நம்ம அதெல்லாம் பண்ணுவாங்கதான். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கையை தான் நாங்க கொள்கை தலைவரா வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கோம். நிச்சயமா நாங்க அந்த மாதிரி பிரித்தாழ்வதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது என்பதை மட்டும் உறுதி கூறுறேன். நன்றி. நல்ல எனக்கு அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்க. நான் அதான் சொன்னேன், குறைந்தபட்சம் நீங்க வந்து உங்க தேர்தல் மேனிபெஸ்டோல இந்த தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் இந்த நகர கட்டுமானத்துல, ஏன்னா மீனவர்கள் கூட இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடற்கரை கட்டுமானம் குறித்து எங்களிடம் பேசாமல் ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனங்களை வளர வச்சு அவங்களோட பேசாதீங்கன்றாங்க. சோ அதனால நீங்க நகர கட்டுமானத்துல வடச்சென்னை வளர்ச்சி குழுமமா இருக்கட்டும், எந்த குழுமங்களா இருக்கட்டும், நகர குழுமங்களா இருக்கட்டும், அதுல அந்த மக்கள்ல இருந்து செயற்பாட்டாளர்கள் அந்த மாதிரியான ஆட்களை நாங்க உள்ளடக்கிட்டு மக்கள் கருத்து கேட்டுதான் இந்த கட்டுமானங்கள்ல நாங்க முடிவு செய்வோம். ஏன்னா கட்டுமானங்கள் மாத்தணும்ன்ற தேவை இருக்கதா செய்யுது. அது எந்த நோக்கில இருந்து, மக்கள் நல நோக்கில இருந்து இந்த நகரத்தை கட்டுமானம் நினைக்கணும். லேபர் பேட்டர்ன்ல நாங்க தொழிற்சங்க பிரதிநிதியை வச்சுப்போம். மீனவர் கடற்கரை தீர்மானம்னா மீனவர்கள் பிரதிநிதியை எல்லா அமைப்புகளையும் கூப்பிடுவோம். அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு, அங்கீகரிக்கப்படாத அமைப்பு. நேத்து தொடங்கல லெட்டர் பேட் அமைப்பா, வாப்பா ஒருத்தர் வாப்பா ஒரு அமைப்புக்கு, இல்ல 10 லெட்டர் பேட் சேர்ந்து ஒரு லெட்டர் பேட் வா, அப்படி கூப்பிடலாம். சோ இந்த மாதிரி பண்ணணும். தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் கொடுத்து முகம் கொடுக்கலாம் உங்க மேனிபெஸ்டோல. இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். சோ அது மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா கூட அவன் பரவாயில்ல, டிவிக்கே வந்து நம்ம வேற மாதிரி நினைச்சோம், தேர் இன்டெலிஜென்ட்டா இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்ல ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா வந்து இது ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக இருக்கிற தவைக்க சப்போர்ட்ன்றதுக்காக மட்டும் வந்து சொல்ல வரல. ஏன்னா இப்போ நாட்டுல இப்ப நம்ம பேசுனது இந்த ஒரு விஷயம், இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை மட்டும் இப்ப நம்ம நாட்டுல இல்லை. ஏன்னா இப்ப இதுவே இவ்வளவு இதுவா இருக்குன்னா இப்ப இந்த அரசாங்கத்தை வச்சு நான் சொல்ல வரேன், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சரியா? அதுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது வந்து கண்டிப்பா வரணும்ன்றது மக்களுடைய இது. ஓகேங்களா? மக்களுடைய விருப்பமும் அதோடைய விளைவுதான் இந்த அலைகள் எல்லாமே. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் மேனிபெஸ்டோல இதுக்காக மட்டும் இல்லாம பொதுவா மக்களுக்கு என்ன தேவையோ அதுல 1% கூட சமரசம் ஆக மாட்டாங்க. அண்ட் எங்க தலைவர் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள்ன்றதுல வந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ, அதுல நீங்களும் சொன்னீங்க 2-3 இயக்கத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு, எதன் அடிப்படையில போயிருப்பீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில். சோ இது வந்து கண்டிப்பா இது நல்ல விதத்தில் செயல்படும், இது மக்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்ன்றது அதே அடிப்படையில தான் நாங்களும் இருக்கோம். மக்களும் எங்க தாவேகா கட்சியை வந்து ஆதரிக்கிறதுக்கு காரணம் அதான். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க. சோ வேகமா ஆதரவு பெருகிட்டு வர காரணம். சரிங்களா? அதே மாதிரி சோ நீங்க சொன்ன மாதிரிதான், ஏன்னா எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மேனிபெஸ்டோன்றது நம்ம கட்சியில கொடுக்கும் போது, ஓகே, நம்ம சைட்ல இருந்து வரும்போது டெஃபினட்டா ஒண்ணு என்னால அஸ் அ தொண்டனா சொல்ல முடியும், எதுவும் மக்களை ஏமாற்றக்கூடியதா இருக்காது, மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியதா இருக்காது. அதுல எங்களுடைய இது வந்து 100% நான் சொல்லுவோம். ஏன்னா என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு அண்ட் மக்களுக்கும் இருக்கு. ஸோ உங்களுடைய வருகைக்கு இப்போ ஓகேனா, பிகாஸ் உங்க மூலியமா இப்ப எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேனா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ
இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க மட்டும்தான், இந்த ஆட்சியில மட்டும்தான் போராடுறதுக்கே, ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. ஆமா 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 இல்லையா? அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்கள ஒரு இதுன்னு கூட பார்க்காம கேட்டா நிறைய பேர் பேசிக்கிறாங்க, சோறு போடுறோன்றாங்க. இதுல எந்த ஒரு மனப்பான்மைன்னு தெரியல. அவங்களுக்கு நாங்க சோறு போட்டு பாத்துக்கிறோம்ன்றாங்க. ஆனா அடிக்கிறது இது இல்ல, பிடிச்சி அரெஸ்ட் பண்றதுல ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தேவையான ஒரு சம்பளம் ஒரு 15,000 20,000 ரூபாய்க்காக போராடுறவங்கள இத்தனை மாசம் போராட விட்டுட்டு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா? சோ அவங்களுக்கு தேவையானதை உங்களால ஏன் சரி பண்ணி தர முடியல? அப்ப ஏன் நீங்க அந்த ஒரு மேனிபெஸ்டோ நீங்க கொடுத்தீங்க? சோ இவ்வளவு கேள்விகள் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய கோரிக்கையை வச்சீங்க. நம்ம தாவேக்காவுடைய கண்டிப்பா நான் அதுதான் சொல்றேன். அதுல எல்லா மக்களுக்கும் இப்ப தேவை, நாட்டு மக்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஜஸ்ட் ஒரு மேனிபெஸ்டோவா மட்டும் இருந்துராது, அது செயல்பாடுல இருக்கும். அது எங்க தலைவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில அதன் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி நான் முடிச்சுட்டு விடை பெறணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சமீபத்துல கரூர் ஸ்டாம்பேட் வந்த போது ஃபெலிக்ஸ்க்கு நான் அப்பியர் ஆகும்போது, ஃபெலிக்ஸ் அவருடைய ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவருக்காக நான் தான் கவுன்சில் அண்ட் ரெக்கார்டா அப்பியர் ஆனேன். அவரும் நானும் வழக்கறிஞர் ஜான்சன் அப்பியர் ஆனோம். அப்ப எங்களை எல்லாம் டிவிகேன்னு பிராண்ட் பண்ணாங்க. ஆனா நான் டிவிகே கிடையாது. பெரிய இதுவா ஆச்சு அது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கலந்து கூடாதுன்னு நேற்றுலாம் நிறைய நிர்பந்தம். நீங்க அந்த போட்டோஸ் போட்ட பிறகு நிறைய பேர் நீங்க ஏன் போய் கலந்துக்கிறீங்க, அநேகமா என் திமுக நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய நண்பர்கள் திமுக இருக்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நான் ஒரு ஆன்டி ஸ்டே, ஒரு எப்பவுமே மக்கள் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க. அது நிக்கும் போது ஒரு ஆளும் அரசு எதிரா இருக்கு. நாளைக்கு தாவேக்காவே ஆட்சிக்கு திட்டம் எதிரா இருந்ததுன்னா, அன்னைக்கு திமுக கூப்பிட்டு பேச கூப்பிட்டாங்கன்னா, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பேச கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் போய் பேசுவோம். அது இல்ல பிரச்சனை. ஆனா திமுக இப்போ ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு. நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, தாவேக்காவை நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக வளர்ந்துட்டு வர இந்த காலகட்டத்துல தாவேக்கா மாதிரியான ஒரு பாப்புலிச கட்சி தமிழ்நாட்டுல தோன்றுவது, அரசியல் இல்லாம இருந்த இளைஞர்களை ஒரு அமைப்பாக்குனதே ஒரு முக்கியமான பணின்னு நான் நினைக்கிறேன். அதுல இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நிச்சயம் நிறைவேறும்னு நான் நம்புறேன். நிறைய பேசணும். நான் மீண்டும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு எதிராக நான் நிறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, பேசணும்னு நினைச்சிருக்கீங்க. முதல்ல அதுக்கு என்னோட ரொம்ப 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 நன்றி. வருங்காலத்துல மற்ற திட்டங்கள் குறித்து எப்பயாச்சும் பேச, மின்சாரம் குறித்து கேட்டிருக்கிறாங்க, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் குறித்து பேசுவோம். அதெல்லாம் எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குது அப்பப்ப கட்டாயம் பேசுவோம். ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா இந்த உரையாடல்கள், ஏன்னா தமிழ்நாடுன்றது ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருப்பதற்கான காரணம், இங்க ஒரு அறிவியக்கம் நடந்தது. அது வள்ளலாறுல தொடங்கி அயோத்திதாசர், பெரியார்னு அதோட தொடர்ச்சி இன்னை வரைக்கும் இருக்கு. எங்கோ ஒரு இடத்துல அந்த தொடர்ச்சி நின்றுச்சோன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அந்த வருத்தங்களை இந்த மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸ் மூலம் நீங்க நிவர்த்தி பண்றீங்க. உங்களுடைய அரசியல் பயணத்திற்கு எனது வாழ்த்துக்கள். மக்களுக்காக நில்லுங்க. சமூக ஜனநாயக அரசியல நீங்க கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை ஏற்று நடப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி 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 நன்றி. கண்டிப்பா 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 மீண்டும் இணைவோம் வேற ஏதாவது டாபிக்ஸ்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா எல்லாருமே, ஏன்னா இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சாலே ஒரு மாற்றம் வந்துடும் இல்லையா? அதுதான் இது வரைக்கும் இத்தனை வருஷமா எந்த கட்சியும் பண்ணாததை தாவேக்கா பண்ணிருக்குன்றதுனால இன்னைக்கு இதுல கலந்துற பிறகு அது ஒரு பேசு பொருளா இருக்கு. சரி ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. they can't decide who should be my friends and enemy. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எங்களுக்காக, நீங்க எங்களுக்குன்னு இல்லாம நீங்க நார்மலா எங்களுடைய இதுல நீங்க பேச வந்தாலும் எதிர்ப்புகள் வரும். இதை நாங்க கட்சி ஆரம்பிச்சுல இருந்தே எல்லாமே சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ என்னன்ற விஷயம் நம்ம பேசணும். இந்த டாபிக்காக உங்களையும் நீங்க பேசுனீங்க. உங்ககிட்ட இருந்து சில நாலேஜஸ் நாங்க இந்த விஷயம் மூலியமா நாங்க எடுத்துக்கிட்டோம். மகிழ்ச்சி. ஜெய்பி.